தினம் ஓர் ஆன்மீக சிந்தனை. ஏப்ரல் 19. விஸ்வாசம். எழில் வடிவே, உன்னிடம் பூரண விஸ்வாசம் கொள்ளும் நற்பிறவியை எனக்கு வழங்கு. பீஷ்மர் அழியும் பொருளான அஸ்தினாபுரத்து அரியணையின் மீது கொண்டிருந்த பூரண விஸ்வாசம் பல அதர்மச் செயல்கள் நிகழக் காரணமாகிவிட்டது. அழியா இறைவனான ஸ்ரீராமபிரானிடம் ஆஞ்சநேயர் கொண்டிருந்த விஸ்வாசம் பல தடைகளை தாண்டி ராமனையும் சீதையையும் இணைத்து வைக்கும் வல்லமையை அவருக்கு அளித்தது. அழியும் பொருளில் வைத்துள்ள விஸ்வாசத்தை பக்தன் இறைவன் பக்கம் திருப்பினால் இறைவனுக்கு விசுவாசமுள்ள வேலைக்காரனாக ஆவான். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே யாவோம் உமைக்கே நாம் ஆட்செய்வோம். ஸ்ரீ ஆண்டாள்.